Hi everyone, welcome to my channel. Now we discuss about PDE by eliminating arbitrary function. நம்ம ஆல்ரெடி 7th sum finish பண்ணியாச்சு. 8th sum போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிடுங்க and then share this video. இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளம் நம்பர் 8. Eliminating the function f and g from z equal to f of 2x plus y plus g of 3x minus y. எப்போவுமே கொடுத்துருக்க சம்மை கிவன் போட்டு எழுதிக்கலாம். அப்போ சொல்யூஷன். ஓகேவா? இப்போ இந்த ப்ராப்ளமில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா எஃப்ஐயும் ஜியையும் எலிமினேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ சொல்யூஷன் கிவன் ஈக்குவேஷன் எப்போவுமே ஈக்குவேஷன் நம்பர் 1 எழுதிக்கோங்க. அப்போ z ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 2x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜி ஆஃப் 3x மைனஸ் ஒய். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும், பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து பண்ணணும், அடுத்து ஒய்யை பொறுத்து பண்ணணும். ஓகேவா? அப்போ பாருங்கள், இசட்டை பண்ணோம்னா என்ன வரும், பி. இந்த லைன் எழுதிட்டு எழுதுவோம், பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ பாருங்கள், பி ஈக்குவல் டு எஃப் பண்ணால் என்ன வரும், எஃப் டேஷ். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் 2x ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸை பண்ணும்போது 2 ப்ளஸ் அடுத்து ஜியை பண்ணோம்னா ஜி டேஷ் ஆஃப் 3x மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸை பொறுத்து பண்ணும்போது 3. ஓகேவா? இப்போ இந்த 2 3 வந்து நான் ஃப்ரண்ட்டில் எழுதிக்கிறேன். அப்போ பி ஈக்குவல் டு 2 இன்ட்டு எஃப் டேஷை வந்து ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். அப்போ எஃப் டேஷ் மட்டும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 3 ஜி டேஷ். ஓகேவா? இது ஈக்குவேஷன் நம்பர் 2. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒய்யை பொறுத்து இந்த இஜெட்டை வந்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? அப்போ பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். ஒய்யை பொறுத்து இது பண்ணுங்கள். அப்போ இசட்டை பண்ணால் என்ன வரும், q ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆயிருமா, எஃப்பை பண்ணோம்னா இன்ட்டு 2x ப்ளஸ் ஒய். இப்போ ஒய்யை பொறுத்து பண்ணும்போது 1 ப்ளஸ் ஜி இன்ட்டு ஜி டேஷ் வருமா, ஜி டேஷ் இன்ட்டு 3x மைனஸ் ஒய்ன்னு இருக்கும். அப்போது ஒய்யை பண்ணும்போது என்ன ஆகும், -1. ஓகேவா? சரியா? அப்போ q ஈக்குவல் டு இது ஷார்ட்டாக எழுதணும்னா எஃப் டேஷ் ப்ளஸ் இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும், மைனஸ் ஆகும். அப்போ மைனஸ் ஜி டேஷ். ஓகேவா? சரியா? இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எஃப்ஐயும் ஜியையும் எலிமினேட் பண்ணுறதுக்காக அகெயின் மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ என்னதுன்னா டோ ஸ்கொயர் இசட் டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். அப்படின்னா என்ன அர்த்தம், ஆர். ஓகேவா? ஆர் ஈக்குவல் டு இந்த பியை வந்து அகெயின் நான் எக்ஸை பொறுத்து பண்ணும்போது பாருங்கள், மேல் உள்ளதை வச்சு பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கீழ் உள்ளதை வச்சு பண்ணுங்கள், ஆனால் கவனமாக பண்ணுங்கள். அப்போ 2 அந்த அப்படியே தான் இருக்கும், அகெயின் ஒரு 2 சேரும். பாருங்கள், அப்போ 2 எஃப் டேஷ் இன்ட்டு அகெயின் எக்ஸை பொறுத்து பண்ணும்போது 2 ப்ளஸ் அதே மாதிரி இங்கே 3 ஜி டேஷ்ன்னு இருக்கா. அப்போ அகெயின் பண்ணும்போது என்ன ஆகும்னா 3 ஜி டேஷ் இன்ட்டு எக்ஸை பொறுத்து பண்ணும்போது 3 வரும். ஓகேவா? அப்போ இது 2 மல்டிப்ளை பண்ணால் 4 எஃப் டபுள் டேஷ் ஆயிரும். சரியா? ஏன்னா ஆல்ரெடி சிங்கிள் டேஷில் வந்து டபுள் டேஷ்க்கு தான் வருது. அதே மாதிரி 9 ஜி டபுள் டேஷ். ஓகேவா? இது ஆர். இப்போது இதை வந்து 4th ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுறேன், இப்போ எக்ஸை பண்ண மாதிரி அடுத்து ஒய்யை பண்ணுறேன். ஓகேவா? அப்போ டோ ஸ்கொயர் இசட் டிவைட் பை டோ ஒய் ஸ்கொயர்னு மாறும். ஓகேவா? டோ ஸ்கொயர் இசட் டிவைட் பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு அதெல்லாம் என்னது, டி. அப்போ க்யூவை வந்து மறுபடியும் பண்ண போகிறோம். பாருங்கள், அப்போது எஃப் டேஷ்னால் அப்போ என்ன ஆகும், டபுள் டேஷ் ஆகும். மைனஸ் இருக்குது, ஜி டபுள் டேஷ். ஓகேவா? அகெயின் நம்ம ஒய்யை பொறுத்து பண்ணும்போது -1 வரும். அப்போ +1 ஆயிரும். சரியா? அப்போ ப்ளஸ் ஜி டபுள் டேஷ் ஆயிரும். ஓகேவா? இது ஈக்குவேஷன் நம்பர் 5. அடுத்து பாருங்கள், என்ன பண்ணணும், எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்,
எக்ஸை பொறுத்து பண்ணதுலேருந்து ஒய்யை கண்டுபிடிப்போம். அப்போ டோ ஸ்கொயர் இசட் டிவைட் பை டோ எக்ஸ் டோ ஒய், இதுதான் என்னதுன்னா எஸ்ஸு. இப்போ பாருங்கள், ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா, பியில் இருந்து நான் ஒய்யை பொறுத்து பண்ண போகிறேன். ஓகேவா? அப்போ பண்ணோம்னா என்ன ஆகும், 2f டபுள் டேஷ். இப்போது மறுபடியும் பண்ணும்போது ஒய்யை பண்ணால் இங்கே 1 வரும், அப்போ எழுத தேவையில்லை. சரியா? அடுத்து பாருங்கள், ப்ளஸ் 3g டேஷ்ன்னு இருக்குது. ஓகேவா? ஒய்யை பொறுத்து பண்ணும்போது என்ன ஆகும், -1ன்னு வரும். அப்போ -3g டபுள் டேஷ் ஆகும். ஓகேவா? இப்போ மைனஸ், இங்கே பாருங்கள் -1 போட்டுக்கோங்க, அடுத்த ஸ்டெப்பில் கூட போட்டுக்கோங்க தெளிவாக எழுதுறதுக்காக. அப்போ 2f டபுள் டேஷ் -3 டபுள் டேஷ்னு ஆகும், g டபுள் டேஷ். ஓகேவா? இது ஈக்குவேஷன் நம்பர் 6. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, f டபுள் டேஷ் g டபுள் டேஷை தான் எலிமினேட் பண்ண போகிறோம். சரியா? இது நம்ம எப்படி எழுதுவோம் தெரியுமில்ல, எக்ஸ் ஒய் அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம்னு சொல்லி நம்ம லோயர் செக்ஷனில் படிச்சிருப்போம். அதே போல் தான் எலிமினேட் பண்ண போகிறோம். சரியா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு இது படிச்சிருப்போம் அதுலேருந்து. ஓகேவா? எலிமினேட்டிங் f டபுள் டேஷ் அண்ட் g டபுள் டேஷ் இன் ஈக்குவேஷன் நம்பர் 4, 5 and 6. ஓகேவா? அப்போது டிட்டர்மெண்ட் ஃபார்ம் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்போ f டபுள் டேஷ்குள்ள வேல்யூ என்னது 4, இங்கிட்டு 9. அப்போ 4, 9 கான்ஸ்டன்ட்னா என்ன வரும்னா r வரும். அடுத்து கீழே 1, 1 t. சரியா? ஜிக்கும் எஃப்க்கும் 1, 1 தான். அடுத்து டி. அடுத்து 2 -3 s ஈக்குவல் டு 0 எலிமினேட் பண்ண போகிறோம். சரியா? ஈக்குவல் டு 0. இப்போ டிட்டர்மெண்ட்டை எப்படி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி விடுவோமோ அதே மாதிரி தான். சரியா? அப்போ பாருங்கள், இது எப்படி எலிமினேட் பண்ணலான்னு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். 4 × s + 3t -9 × s -2t ப்ளஸ் r × -3 -2 ஈக்குவல் டு 0. சரியா? இப்போது 4 உள்ளார கொண்டு போங்க, 9 உள்ளார கொண்டு போங்க, 6 உள்ளார கொண்டு போங்க. அப்போ 4s ப்ளஸ் இது வந்து 4 × 3 வந்து 12 ஆயிரும். சரியா? 12t. அதே மாதிரி 9 கொண்டு போனீங்கன்னா -9s மைனஸ் உள்ளார கொண்டு போனால் 18t. ஓகேவா? ப்ளஸ் இது வந்து என்னதுன்னா r × -5ன்னு வரும். அது வந்து என்ன எழுதிக்கலாம், -5rன்னு எழுதிக்கலாமா? சரியா? அப்போ -5r ஈக்குவல் டு 0. இப்போ இதை அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. t ரெண்டையும் சால்வ் பண்ணிங்கன்னா -5s, tயை சால்வ் பண்ணனா 30t, அடுத்து 5r ஈக்குவல் டு 0. இதெல்லாமே என்னது 5 டேபிளில் டிவைட் ஆகும். அப்போ டிவைட் -5ஆல் டிவைட் பண்ணுறேன். -5ஆல் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் ஆயிரும் ஃபஸ்ட்டு. அப்போ s ப்ளஸ் ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகும். -60 ப்ளஸ் r ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போது அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். r -60 ப்ளஸ் s ஈக்குவல் டு 0. இப்போது rனா என்னது, டோ ஸ்கொயர் z டிவைட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் r 6 × டோ ஸ்கொயர் z டிவைட் பை டோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் z டிவைட் பை டோ எக்ஸ் டோ ஒய் ஈக்குவல் டு 0. இப்போ எலிமினேட் பண்ணியாச்சு. தேங்க்யூ.